அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது தமிழகத்தில் ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியருக்கு அடித்த ஜெயபாட், அதாவது 74 வயதில் அவருக்கு 1 லட்சம் ரூபாயும் இதனால அதிர்ச்சி அடைந்த செய்தியும் ஒன்று வெளிவந்திருக்கு. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 9,42,941 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். சுமார் 7,33,000 ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய அதாவது ஓய்வு பெறும் வயது 58 60 உள்ளது. காலி பணியிடங்களை பொறுத்தவரை 3 லட்சம் என்கிற அளவில் உள்ளது. ஆண்டுக்கு ஒட்டுமொத்தமாக 50,000 பேர் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறுவதாக கூறப்படுகிறது. என்னதான் 60 வயது என்ற அரசு ஓய்வு பெறுவோரின் வயது தள்ளி போட்டிருந்தாலும் தற்போது ஒவ்வொரு மாதமும் ஊழியர்கள் தாங்கள் பணியில் சேர்ந்த மாதத்தின் அடிப்படையில் ஓய்வு பெறுவார்கள். ஸோ இதனோட எண்ணிக்கை சராசரியாக 4,000 என்ற அளவில் இருக்கும். பொதுவாக மே மாதத்தில் அதிக அளவு பணியாளர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். அந்த வகையில் மே மாதம் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 8,144 பேர் ஓய்வு. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் கிட்டத்தட்ட 6.5 லட்சத்திற்கும் அதிகமாக வேகன்சி இருப்பதாக அரசு ஊழியர்களோட அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. பல லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. விமர்சனங்களுக்கு நடுவில் தமிழ்நாட்டில் மாசு கட்டுப்பாடு வாரியம் 74 வயது ராஜேந்திரன் என்பவரை நூலக பொறுப்பாளராக நியமித்துள்ளது. அவருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய நூலகத்தில் அரசு கொள்கைகள், மாசு மற்றும் பேரிடர் மேலாண்மை என்ற பல்வேறு தலைப்புகளில் 11,000 புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கு. இங்கு 74 வயது நபர் 1 லட்சம் சம்பளம் பெறுவதாக அதற்காக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையில் பணியாற்றி வரக்கூடிய ஓய்வு பெற்ற 64 வயதாகும் தமிழரசன் மற்றும் உள்துறையில் பணியாற்றி வரக்கூடிய 65 வயதாகும் சம்பத் என்பவரும், நிதித்துறையில் பணியாற்றி வரும் 65 வயதாகும் நாராயணன் ஆகியோர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் எம் ஜெயந்தி அவர்கள் இது தொடர்பாக ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், இளைஞர்கள் இந்த வேலைக்கு உரிய தகுதிகளை கொண்டிருப்பதில்லை என்றும் விருப்பமும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றும் கூறினார். மேலும் நிதி என்பது பெரிய துறை என்றும் அதில் மூத்த ஊழியர்களைத்தான் நியமிக்க முடியும். அதே போன்று ஒரு நூலகத்தை பராமரிப்பதும் பெரிய வேலை. ஸோ 74 வயது அனுபவம் உள்ள நபரே சரியானவர். அவர்களும் அந்த வேலைகளை திறன்பட செய்து வருகின்றனர். ஸோ தலைமைச் செயலகத்தின் பரிந்துரையின் அடிப்படையின் பேரிலே நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிச்சிருக்காங்க.